ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரோஷட் போ. அதுக்கு நம்ம 42 செயின் ஸ்டிச் போடணும். நார்மல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 42 செயின்ஸ் போடணும். செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணி 40th செயினில் உள்ளே விட்டு திரும்ப ஒரு செயின் எடுத்து அப்புறம் இந்த மூணையும் சேர்த்து வெளியே எடுக்கிறோம். இது என்ன ஸ்டிச்சு? ஹாஃப் டபுள் க்ரோஷட். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பேசிக் செயின்ஸில். இதே மாதிரி இந்த 40லேயும் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷட் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபார்ட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷட் போட்டாச்சு. நம்ம இப்போ இதை டர்ன் பண்ணி 2 செயின்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் இதோட இந்த செயினில் ஃபஸ்ட்டு வர்ற செயினோட அந்த ஃப்ரண்ட் பேக் சைடில் இருக்க லூப்பில் தான் நம்ம விட்டு 3 செயின்ஸ் எடுத்து அதை ஹாஃப் டபுள் க்ரோஷட்டுக்கு போடுறோம். ஏன் இப்படி போடுறோன்னா, இது மாதிரி போடும்போது தான் இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த அதுக்கு முந்தின லூப் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் மாதிரி வெளியே தெரியும். பேக்கில் உள்ள பேக் லூப்பை மட்டும் எடுத்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷட் போடுறோம். எல்லா இதுலேயும் ஒன்று போல் போடணும். இப்படி தெரியுதா? இங்கே லைன்ஸு இது மாதிரி லைன்ஸ் கிடைக்கும். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணும். செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் இதை ட்விஸ்ட் பண்ணி அடுத்து 2 செயின் போட்டு தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேர்ட் லைனும் அதே மாதிரி தான். அந்த ஃபர்ஸ்ட் செயினோட அந்த லூப்பில் பேக் சைடு உள்ள லூப்பில் கொடுப்போம். தெரியுதா? பேக் சைடில் உள்ள லூப்பில் கொடுத்து வெளியே எடுக்கிறோம். இதே மாதிரி 40 செயின்ஸ்லேயும் பேக் லூப்பில் கொடுத்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷட்டை கம்ப்ளீட் பண்ணணும். தேர்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இதில் ஒரு சிங்கிள் செயின் போட்டு எண்ட் நாட் போடணும். த்ரெட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம எண்ட் நாட் போட்டிருக்கோம். அது பிடிச்சி இழுத்தா எண்ட் நாட் வந்துடும். இப்போ இதையும் இதோட இன்னொரு எட்ஜையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் வந்து நம்ம ஹைட் பண்ணிடணும். குட்டியாக இருந்ததுன்னா நம்ம இது மாதிரி இந்த ஹூக் வச்சு உள்ளே இழுத்து ஒரு 2 லைனுக்கு உள்ளே போய் வெளியே வர மாதிரி இப்படியே இழுத்து நம்ம க்ளோஸாக கட் பண்ணிட்டோன்னா இந்த எக்ஸஸ் த்ரெட் வந்து ஹைட் பண்ணிடும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத இது மாதிரி பிகை நீடில் கோர்த்துட்டு நம்ம ஹைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நார்மலாக
கனெக்ட் பண்ணுறதுக்கு நார்மல் செயின்ஸ் போட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை சென்டராக வச்சு இந்த ஸ்டிச் பண்ணதை சென்டரில் பேக் சைடில் வச்சுருக்கோம். அதுலேருந்து அப்படியே ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு நாட் போட்டு அந்த த்ரெட்டை இப்படி இதில் சுற்றிக்கணும். சுற்றி இந்த பேக் சைடில் த்ரெட்டை உள்ளே விட்டு ஒரு நாட் போட்டு ஃபஸ்ட்டு இதை அப்படியே வச்சிடணும் நம்ம நாட் போட்டதை. அடுத்து இன்னொரு 30 செயின்ஸ் போடணும் கீழே உள்ள அந்த போவோட கீழ்ப்பகுதி போடுறதுக்காண்டி. இப்போ போட்ட இதே மாதிரி இதில் வந்து நம்ம 42 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணி 3 ரோஸ் போட்டோம் ஹாஃப் டபுள் க்ரோஷத்தில். அதே மாதிரி 30 செயின்ஸ் போட்டு அதில் 28 வந்து half double crochet போடணும். ஓகே, இது 3 rows 30 chains போட்டு அதில் 28 half double crochet போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் இதோட சென்டர் பார்ட் எடுத்துக்கிட்டு அதில் அந்த பார்ட்டில் இதை கீழே வச்சு இந்த த்ரெட்டை சேர்த்து நம்ம சுற்றுறோம். சுற்றி நாட் போட்டுக்கணும். இதை இதில் வச்சு நம்ம ரெண்டையும் கனெக்ட் பண்ணி த்ரெட்டை வச்சு நாட் போட்டாச்சு. இதை ஹைட் பண்ணுறதுக்காண்டி நம்ம செயின்ஸ் போட்டு அதை ஹைட் பண்ணணும். அதுக்கு 10 செயின்ஸ் போட்டுக்கணும். நார்மலாக நம்ம போடுற 10 செயின்ஸ் போட்டு அதில் 9th செயினில் சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அதே மாதிரி 9 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுருவோம். அதை வச்சு தான் நம்ம இதை சுற்றி இருக்கிற இதை வந்து ஹைட் பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கோம். எல்லாம் ஒன்று போல் இருக்கும்.
10 செயின்ஸ் போட்டு 9 சிங்கிள் க்ரோஷட் போட்டிருக்கோம். இதை இந்த போவோட சென்டர் பார்ட்டில் இப்படி வச்சு அதை டைப் பண்ணிடணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா டைட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்லாம் ஹைட் பண்ணிடணும். இந்த போ கிடச்சிச்சு. இதை பின்னாடி நாட் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதோட மேல் பார்ட்டில் கீ செயினோட ஹூக்கை உள்ள விட்டுறோம். ஹூக்கை விட்டு டைட் பண்ணிடணும். கீ செயின் மாட்டியாச்சு. bow keychain ready. Thank you.